செட்ரப்பட்டி ஊராட்சியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த ஊராட்சி சபையினுடைய கூட்டத்தை இங்கே நாம கூட்டியிருக்கிறோம். பொதுவா கிராமம்னு சொன்னா அதுதான் கோவில்கள்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு நான் கோவிலுக்கு வந்திருக்கிறேன். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்கறதுக்காக ஒரு பக்தனாக உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆக இந்த ஊராட்சிக்கு, இந்த செட்ரப்பட்டி ஊராட்சிக்கு நான் வந்திருக்கிறேன்னா நீங்க எல்லாம் மிகுந்த ஆவலோடு வந்திருக்கிறீங்க, உற்சாகத்தோடு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க, ஒரு பாச பிணைப்போடு வந்திருக்கிறீங்க. ஏதோ நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. திமுக சார்பில் இன்னைக்கு இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 12,617 கிராம ஊராட்சிகள் இருக்கு. இந்த 12,617 கிராம ஊராட்சிகள்லையும் போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி எங்களுக்கெல்லாம் பயிற்றுவித்திருக்கிறாங்களோ அந்த உணர்வோடு, ஏன்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மக்களோட மக்களாக இருக்கிறவர். ஹெலிகாப்டர்லாம் போக மாட்டார், தனி விமானத்திலாம் பறக்க மாட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. அதனால எங்கே போனாலும் ரயிலில் போவார், இல்லைன்னா காரில் போவார். அப்போ தான் போகிற வழியெல்லாம் மக்களை பார்க்க முடியும். அது எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எந்த பதவியில் இல்லாத நேரத்திலும் சரி, பதவியில் இருக்கிற போதும் சரி, அப்படித்தான் கலைஞர் பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருந்தார், பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த வழியை பின்பற்றி தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கோம். திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சியில் இல்லை. ஆனால் ஆட்சியில் இல்லாத இந்த நேரத்திலும் திமுக தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உட்கார்ந்துகிட்டு கூட சொல்லக்கூடாது, படுத்துக்கிட்டு இருக்கு சொல்ல முடியாது. அது ஒரு ஐசியூ வார்டில் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கு. ஐசியூ வார்டில் படுத்திருந்தா கூட டாக்டருக்கு தீவிர முயற்சி பண்ணி காப்பாற்றிடுவாங்க. கோமா ஸ்டேஜில் கிடக்குது. எந்தவித லாயக்குக்கும் எந்தவித பிரயோஜனத்துக்கும் இல்லாத நிலையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு. அவங்க தயவுல தான் ஒரு ஆட்சி. ஏன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா பினாமி ஆட்சி, மோடியினுடைய பினாமி ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அச்சுறுத்தி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மையே கிடையாது. பெரும்பான்மைங்கிறது 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னா, எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 117 118 இருந்தால் தான் தனி மெஜாரிட்டி. ஆனால் இப்போ அதிமுக ஆட்சியினுடைய எம்எல்ஏ எண்ணிக்கை என்ன பார்த்தீங்கன்னா 113 தான். இப்போ சமீபத்தில் ஒசூர் தொகுதி எம்எல்ஏ மந்திரியாக இருந்தவர், அவருக்கு 3 வருஷம் நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ பழைய வழக்கு ஒன்று.
அதனால் அவர் பதவியும் போச்சு. ஆக இருக்கிறது இப்போ 113 தான். ஆக மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி நிலையில தான் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 11 எம்எல்ஏ ஓபிஎஸ் தலைமையில் 11 எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ இருக்குமா இல்லையாங்கிறது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகுது. ஒரு வாரத்துக்குள்ள அது தீர்ப்பு வந்துடும். அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி இருக்க போறதில்லை. ஆக இப்போ நம்ம நாடாளுமன்ற தேர்தலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரந்தே தீரணும். ஏன்னா அவங்க பீரியடு முடிய போகுது. 5 வருஷம்தான். மோடி ஆட்சிக்கு 4.25 வருஷம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாதத்தில் தேதி அறிவிக்க போகிறாங்க. ஏப்ரல் மேல நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் வரப்போகுதா அல்லது இந்த 60 தொகுதியில் எப்படி சீட்டு காலியாக இருக்கோ, எம்எல்ஏ சீட்டு காலியாக இருக்குது, அது மாதிரி 18 தொகுதியில் ஏற்கனவே சீட்டு காலியாக இருக்குது. எம்எல்ஏ சீட் இல்லாமல் 18 தொகுதிகள் இருக்குது. அது பதவி பறிச்சுட்டாங்க. அந்த 18 எம்எல்ஏ பதவியை பறிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஆட்சிக்கு விரோதமாக இருந்தாங்கிறதுக்காக இந்த 18 எம்எல்ஏ பதவி பறிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு தலைவர் மறைந்த காரணத்தினால திருவாரூர் தொகுதி காலியாக இருக்கு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாமி திருப்பரங்குன்றத்தில் மறைஞ்சிட்டார், இறந்து போயிட்டார். அதுக்காக அந்த தொகுதி திருப்பரங்குன்ற தொகுதி காலியா இருக்கு. இப்போ ஒசூர் தொகுதி காலி ஆயிடுச்சு. ஆக இந்த 3 சேர்த்தா 18, 3 சேர்த்தா 21 சீட்டு, 21 எம்எல்ஏ பதவி காலியா இருக்கு. 21 தொகுதிகளில் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக இந்த 21 தொகுதி தேர்தலும் சேர்ந்து வரப்போகுதா எம்பி தேர்தலோட? ஒருவேளை முழுசா சட்டமன்றமே கலைக்கப்பட்டு புது சட்டமன்ற தேர்தலே வரப்போகுதா, பொது தேர்தல் வரப்போகுதாங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம எதிர்பார்த்து காட்டிருக்கோம். இன்னைக்கெல்லாம் நீங்களாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இந்த ஆட்சி ஒழிக்கணும், தேர்தல் வரணும், திமுக தான் ஆட்சிக்கு வரணும், நீங்க தான் முதலமைச்சராக வரணும்னு அந்த உணர்வோட இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆக அந்த உணர்வோட தான் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா இவ்வளவு ஆர்வத்தோடு வந்திருக்க மாட்டீங்க. அதுவும் எவ்வளவோ வேலைகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. டிவியெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம், தொடரெல்லாம், அதெல்லாம் விட விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஆக அதெல்லாம் ஒதுக்கிட்டு வந்திருக்கிறீங்கன்னா எங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு. ஆக திமுக மேல ஒரு நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வந்துருக்கு. அதனுடைய அடையாளமாகத்தான் இங்க நீங்க எல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த 60 சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு அனாதையான ஒரு தொகுதியாக இது இருக்கு. ஒரு வருஷமா எம்எல்ஏ இல்லை, ஒரு வருஷமா இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் இல்லை. இது மாதிரி தமிழ்நாட்டில் 21 தொகுதியில் இப்போ எம்எல்ஏக்கள் இல்லை. அதுவும் 18 தொகுதிகளில் ஒரு வருஷமா எம்எல்ஏ இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம். அதை பற்றி இந்த ஆட்சி கவலைப்படல. ஏன்னா தேர்தல் வச்சா திமுக தான் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டமிட்டு இந்த ஆட்சி மத்திய அரசோட தொடர்பு வச்சுக்கிட்டு, அவங்க தேர்தல் கமிஷனோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இந்த தேர்தலை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற நேரத்தில் நிச்சயமாக வரப்போகுது. ஆகவே தேர்தல் நேரத்திலலாம் இப்படி கிராமமாக நான்லாம் உங்களையெல்லாம் சந்திக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரணும். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரணும்னா 234 தொகுதியில் போய் சுற்றணும். அப்படி சுற்றுகிற போது நகர பகுதியில் தான், மாநகர பகுதியில் தான், போகிற வழியில் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் பார்க்க முடியும். கிராமமாக நாங்கள் போய் பார்க்க முடியாது. கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்க்க முடியாது. நிற்கிற வேட்பாளரே கிராமமாக வர முடியாது தேர்தல் நேரத்தில். ஏன்னா பல பணிகள் இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் முன்கூட்டியே உங்களை சந்திக்கிறோம். ஏதோ புதுசாக நான் கிராமத்துக்கு வர நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துக்கும் போன ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தான்னா அது நான் தான் என்பதை மிகுந்த உரிமையோடு நான் சொல்ல விரும்ப முடியும். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ தான், கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் உள்ளாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். என்னை கூட எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. என்ன ஏதோ பெருமைப்படுத்தி பேசுகிறேன் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். எப்படி சொல்லுவாங்கன்னா, உள்ளாட்சியிலே நல்லாட்சி தந்தவன்னு சொல்லுவாங்க. காரணம், அந்த அளவிற்கு பல திட்டங்கள், பல சிறப்பான காரியங்கள் எல்லாம் உள்ளாட்சி துறைகளில் நம்ம செஞ்சோம். அனைத்து கிராமம் தான் மறுமலர்ச்சி திட்டம், சமத்துவபுரம் திட்டம்,
சாலைகள் வசதிப்படி சிமெண்ட் சாலை போடுற திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், இப்படி பல திட்டங்களை குடிநீர் கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போ ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி அதை முழுமையாக கூட கொடுக்க முடியாத நிலையில இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலத்தில் இதே தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிநீருக்காக எந்த அளவுக்கு அல்லல்பட்டு துன்பங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்தீங்க. ஆக அதையெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே போய் இந்த திட்டத்துக்காக கடன் வாங்கி அங்கே நிதியை பெற்று, ஜப்பான் நாட்டில் நிதியை பெற்று, அதற்கு பிறகு மத்திய அரசினுடைய நிதியை பெற்று, அதற்கு பிறகு நாம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கலைஞர் அவர்களை தருமபுரிக்கு தருமபுரியில் தான் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு அந்த பணியை எந்த அளவுக்கு நாம் வேகமாக நிறைவேற்றி கொடுத்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முன்பு நம்முடைய ஆட்சி போயிடுச்சு, தேர்தல் வந்துடுச்சு. தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் ஆட்சிக்கு வந்தவங்க என்ன செஞ்சுருக்கணும்? அதை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி செஞ்சு முடிச்சிருக்கணும். முறையாக செஞ்சாவே முடிச்சிருக்கலாம். வேண்டுமுனே திட்டமிட்டு கலைஞருக்கு பேர் வந்துடும், திமுகவுக்கு பேர் வந்துடும், இதனால் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு பேர் வந்துடும் அப்படின்னு திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம போராட்டம்லாம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தணும். அதுக்கு பிறகு ஒரு ஷோ காமிச்சாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு முழுசாக இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீர் போயிட்டுருக்கா? இல்லை. ஆக தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 40% வரலன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் 50% வரலன்னு சொல்கிறாங்க. இந்த நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக இதையெல்லாம் சரி செய்யணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தாகணும். அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தரணும், ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். இங்கே நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருப்பதை பார்த்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய நன்றிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆகவே இங்கே ஆண்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்களோ அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு பெண்களும் மகளிரும் இங்கே அதிகமான அளவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆக பெண்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் நான் கொடுக்க போகிறேன். கட்சி தோழர்கள், கட்சி நிர்வாகிகள் யாரும் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசவும் மாட்டாங்க. பொதுமக்கள் தான், நீங்கள் தான் பேச போகிறீங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக பேசி ஆகணும். ஏன்னா உங்களுடைய குறைகள் தான். நீ என்ன சொல்ல போகிறீங்க? சொந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுடைய அடிப்படை பிரச்சனை தான் சொல்ல போகிறீங்க. ஆக சொன்னதை திரும்ப திரும்ப யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சது ஒரு 10 பேர் அல்லது 15 பேர் உங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க போகிறேன். பேசக்கூடியவர்கள் தயவுசெய்து இருந்த இடத்திலிருந்து கையை நீங்கள் உயர்த்தினா உங்களிடத்துல மைக்கை கொடுப்போம். நீங்கள் அங்கேருந்து எழுந்து 2 நிமிஷம் சுருக்கமாக சொன்னதை திருப்பி இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக எதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா இங்கே நாங்கள் பேசுகிறதுக்காக இந்த கூட்டம் இல்லை, நீங்கள் பேசுகிறதுக்காக தான் இந்த கூட்டம். நாங்கள் பேசி நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் பேசி நாங்கள் கேட்கணும். கேட்கணும் மட்டும் இல்லை, அதை செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு முடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஊராட்சி சபை கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். ஆக அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். ஒருத்தர் பேசுகிற போது பக்கத்தில் யாரும் நீங்கள் அதிகமாக பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் சும்மா உட்காந்துருக்க முடியாது, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். ஊரு கதை, உலகத்து கதை, நாட்டு கதை, வீட்டு கதை, நம்ம கதை, சொந்த கதை, பந்த கதை எல்லாம் தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்த இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் போக வேண்டியிருக்கு, உங்களுக்கும் பல பணிகள் இருக்குது. எனவே நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய முன்னுரையை இந்த அளவோடு நான் முடிச்சுக்கிறேன். பேசக்கூடியவர்கள் அங்கிருந்து கையை தூக்குங்க. உங்களிடத்துல மை கொடுக்கப்படும். உங்கள் பேரை சொல்லிட்டு சுருக்கமாக பேசுங்க. மைக் இங்கே கொடுப்பா. இங்கே இங்கே உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அதில் அங்கே தயவுசெய்து எல்லாம் அமைதியா இருங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம் சார். என் முதல் லட்சியம்
ஃபஸ்ட்டு சொண்டாங்கிப்பட்டி சமுத்திரபுரத்துக்கு சுடுகாடு வேணும். 2வது லட்சியம் ரேஷன் கடை திறந்து வைக்கணும். இந்திரா காந்தி. 3வது லட்சியம் பட்டா கொடுக்க வேண்டும். 4வது லட்சியம் தண்ணி எங்களுக்கு வசதி இன்னும் 2 போர் போடணும். 100 வீட்டுக்கு தண்ணி பத்துறதில்ல. காலையில் வந்தால் சண்டை சார். அவ்வளோதான் சார். நன்றி 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 நன்றிம்மா. உட்காரு. அடுத்து யார் பேசுகிறா? இது அங்கே கூட கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். உட்காருங்க உட்காருமா. அடுத்தது பேசலாம். அடுத்தது. வணக்கம்ண்ணா. வருங்கால முதல்வர் எங்கள் ஊருக்கு வந்ததால் எங்கள் ஊரும் எங்கள் ஊர் மக்களும் ரொம்ப பெருமைப்படுறோம். பாரதி எங்களுக்கு வந்து உங்கள் ஆட்சியில் தான் வந்து கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்பாடு பண்ணீங்க. நாங்கள் 50 குடும்பம் இந்த வர வழியே தான் இருக்கோங்க சார். அதில் வந்து எங்களுக்கு அங்கே ஒரு டேங்க்கும் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த டேங்க் இப்போ கேட்டோம்னா அதுக்கு வந்து கெச்சே போடல, இப்போ பண்ண முடியாது, எதுவுமே மோட்டரோட கெப்பாசிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்க ஐயா. எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டுப்பல் வந்துருச்சு. அதெல்லாம் எங்களுக்கு முதல்ல அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இந்த ஒகேனக்கல்ல வந்து அதிக தண்ணி வரக்குள்ள அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக கடலுக்கு போய் சேருது. அந்த தண்ணியை வந்து ஒவ்வொரு ஏரிக்கு வந்து கொஞ்சம் விசில்லாம் அடிக்கூடாதீங்க, அமைதியாக இருக்கணும். ஏரி கூடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் விவசாயம் வந்து செழிக்கும். நாங்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து. ஆனால் தண்ணி வந்து தருமபுரியில் தான் ஒகேனக்கல் இருக்குதுன்றதுக்கு பேர் தான் தவிர எங்களுக்கு வந்து அதில் எந்த உபயோகமும் இல்லைங்க ஐயா. எங்களுக்கு அது பண்ணி கொடுக்கணும். அப்புறமங்க ஐயா, நாங்களாம் வந்து பிஎட் முடிச்சிருக்கோம், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் சீனியாரிட்டினாங்க. அப்புறம் வந்து தகுதி தேர்வுன்னு சொன்னாங்க. தகுதி தேர்வும் எழுதி பாஸும் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து வெயிட்டேஜ்ன்ட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து 40 வயசு ஆக போகுது. நாங்கள் எப்போங்கய்யா வேலைக்கு போகிறது? நீங்கள் வந்தால் எங்களுக்கு அது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சீனியாரிட்டியில் போடுற மாதிரி இது பண்ணி கொடுக்கணும். நன்றி நன்றி. நீங்கள் பேசுகிறீங்களாம்மா? உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நீலா. நீலா. எங்களுக்கு அந்த மேட்டில் இருக்கிற டேங்க்கு தண்ணி, ஒயினக்கல் தண்ணி வரதில்லைங்க. தண்ணி வீட்டுக்கே எங்களுக்கு தண்ணி பஞ்சமாக்குது. மேட்டில் அந்த டேங்க்கு தண்ணி விடணும். இந்த ரோனு தள்ளுபடி பண்ணணும். ரோனு என்ன விவசாய ரோனு தள்ளுபடி பண்ணணும். லோன்னா விவசாய ரோனு தள்ளுபடி பண்ணணும். பூந்தோட்டத்து சர்வீஸு எங்களுக்கு கொடுக்கணும். போரில் தண்ணி இல்லாத எங்கள் ஊருக்கா வந்து எடுத்துன்னு போகிறோம் மேட்லேருந்து. நாங்கள் சரி பண்ணி தொல்லை, அதிகமான தொல்லை. 10 வருஷமாக வந்து நான் காட்டில் கட்டில் போட்டு உக்காந்துருக்கிறேன். அதை எப்படியாயிலும் கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணி மயிலும் ஒரே பண்ணையும் கூட எடுக்கல. சரி நன்றி நன்றி. அந்த மாட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருங்க. வணக்கம். நம் தளபதி அவர்கள் இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை. உங்க பேருமா? என் பேர் மாசிலாமணி. சமுத்திரபுரத்தில் இந்திரா கேட்ட மாதிரி இப்போ 2011லேருந்து 18 வரையிலும் 16 பேர் செத்துருக்குறாங்க சார். எல்லாம் அவங்க ஏரியாவுக்கே தான் தூக்கின்னு போகிறாங்க. இன்ன வரையும் எங்களுக்கு இது மயானம் தான் கண்டிப்பாக வேணும். ரேஷன் கடை, பசங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு டைமுக்கு பஸ் கிடையாது, முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி வந்து இந்த தண்ணி வசதி வந்து கேட்டிங்கன்னா எங்களுக்குன்னு தனியாக கிடையாது. தண்ணி சுத்தமாக குடிநீரே கிடையாது. காலையில் தண்ணியே கிடையாதுங்க. இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, தவறாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. சிதல தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீழ்வூன்றி யாங்கு குதலமை தந்தைக்கண் தோன்றி ஒருவன் தான் பெற்ற புதல்வன் மறைவை கெடும் அப்படின்ற வாக்குமொழிக்கு தந்தை இறந்த பிறகும் தான் எடுத்து செய்யணும்னு வந்திருக்கிறார் பாருங்க நம்ம தளபதி. அதனால மக்கள் மன உருகி கேட்கிற ஒவ்வொருத்தரும் அவருக்காகவே பாடுபட்டு அவரை கொண்டு வரணுன்ற எண்ணத்தோடையே ஒவ்வொருத்தரும் உழைக்கணும். ஆணும் சரி பெண்ணும் சரி, இனி நம்பாச்சு தான் அந்த நாட்டில் வாழணும் அப்படின்றதா என்னுடைய ஒரே ஒரு ஆசை. தயவு செஞ்சு அது மட்டும் இல்லை, இது சுயநலன்னு கூட சொல்லலாங்க. ஓஏபி, இந்த ஓஏபின்றது வந்து நீங்க அந்த மாதிரி செய்யறீங்க. அப்பா இறந்த பிறகும் தன்னுடைய தந்தை செய்யல நம்ம செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எத்தனை மக்கள் அந்த மாதிரி மருமகள் வந்து செய்யறாங்க, செய்யறதுல. இந்த ஓஏபி வந்து குறைபாடு இல்லாம
பட்டா இருந்தாலும் சரி, சொத்து இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வயசான பிறகு அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு அந்த ஓஏபி நீங்க வழங்கணும். கொடுத்த அரிசியும் நிறுத்திட்டாங்க. ஓஏபி அரிசி கிடையாது மக்களுக்கு. அந்த நிறுத்தினதையும் எங்களுக்கு கண்டிப்பா வழங்கணும். ஓஏபி முதல்ல வந்து யார் எப்படி இருந்தாலும் அந்த வயதானவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்கணும் சார். ஒரு பார்த்தா மகன் இருக்கிறான் கொடுக்க கூடாது, மருமகன் இருக்கிறான் கொடுக்க கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு அது வேண்டாம். அதை தயவு செஞ்சு நம்ம ஆட்சியில நல்லாட்சியா வாழணும். அதை நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கிறேன் சார். எனக்கு வந்து வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்க எல்லாரும் என்னத்துக்கு வந்தோம்னா அபிநயா, எல்லாரும் நம்ம ஸ்டாலின் ஐயாவை பாக்கிறதுக்கு வந்தோம். அவரை பார்த்த உடனே எங்களுடைய குறையெல்லாம் நீங்கிருச்சு. உங்களை பாக்கிறதுக்காகவே நாங்க எங்க குறைய சொல்றதுக்காக உங்ககிட்ட வந்தோம். ஆனா நீங்க வந்து எங்க மண்ணில் காலை வச்ச உடனே எங்க குறையெல்லாம் நீங்கிருச்சுங்க ஐயா. இப்ப நீங்க எதுவும் பேச மாட்டீங்க போ. இல்ல உங்களை பார்த்த உடனே பேச்சே வரல. சரி பேசு பேசு. முதல்ல என்னன்னா இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும். இந்த ஊழல் ஆட்சி ஒழிச்சு நம்ம ஆட்சி வந்தாதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். முதல்ல மதுவை ஒழிக்கணும். மதுவை ஒழிச்சாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம உலகமும் எல்லாமே நல்லா இருக்கும். ஊழல் ஆட்சியை முதல்ல ஒழிச்சு கட்டினாதான் நமக்கு நல்ல நிம்மதியே வரும். அப்புறம் வந்து இந்த ஊருக்கு பஸ் வசதி இல்ல, சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இருந்தா கூட பஸ் வசதி இல்ல, பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடக்கிறது இல்ல. ஸ்கூல் பிள்ளைங்க வந்து நல்லா ஆசிரியர்கள் வந்து நல்லா படிக்க வைக்கணும். ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க ஒழுங்கா யாரும் படிக்கிறதே இல்லை. தனியார் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க தான் நல்லா படிக்கிறாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை நீங்க உயர்த்தணுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார். நான் மருப்பூர்லேருந்து வரேன். வக்கானூர் கிராமத்துலேருந்து சேர்ந்துருக்கிறேன். ஷக்கீலா என் பேர். பசங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் இங்கே மருப்பூரில் இருக்குங்க சார். எங்களுக்கெல்லாம் தனியார் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, காசே இல்லைனாலும் சரி, தனியார் ஸ்கூலுக்கு தான் என் பசங்கள்லாம் போகிறாங்க. நம்ம மருப்பூருக்குன்ட்டு எங்கள் மருப்பூருக்கு பசங்க பாய்ஸ் ஸ்கூலு மருப்பூருக்குள்ளே ஒன்று கொண்டு வரணும். உங்கள் ஆட்சி வந்தோடனே எங்கள் பசங்களுக்கோசரம் கொண்டு வரணும். 2 கிலோமீட்டர் தூரமாக தான் போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கணும். கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலுன்ட்டு மருப்பூரில் ஒன்று வேணுங்க சார். எங்கள் ஆட்சி ஸ்கூல் பசங்களுக்கு கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலுன்ட்டு மருப்பூரில் வேணுங்க சார். மருப்பூரில் வேணும். உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊருக்கு வந்தது, நான் உங்ககிட்ட பேசுனதுல என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் இன்னையோடைய நாள். என் வாழ்க்கையில நான் எழுதி வச்சுக்குவேன். இன்னையோடைய நாள் எனக்கு பிறந்ததுலேருந்து எனக்கு சந்தோஷம்னா இன்னையோடைய நாள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி நன்றி. தேங்க்யூ. நன்றி. அவங்கள்ட்ட கூட பின்னாடி பின்னாடி இங்க இங்க இருங்க, அவங்க பேசிட்டு கொடுப்பாங்க. வணக்கம் சார். என்னோட நேம் தமிழ்ச்செல்வி. நான் மருதிப்பட்டி புதூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். தமிழ்ச்செல்வியா? எங்க ஊர்ல வந்துட்டு இப்போ நிறைய விவசாய நிலங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணாம காஞ்சி கிடக்குது. தண்ணி இல்லாததான் இதுக்கோட காரணமே. அதனால தென்பெண்ணை ஆற்றில இருந்து எங்களுக்கு தண்ணீர் வழிவகுத்து கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே விவசாய மக்கள் தான். எல்லா பசங்களுமே இங்க எஜுகேஷன் லோன் வாங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த எஜுகேஷன் லோன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். வருங்கால முதல்வர் ஐயாவுக்கு வணக்கம். கனிமொழி. இந்த பக்கம் 10 கிராமங்கள் இருக்கு சார். அது வந்து பனந்தோப்புல தான் பஸ் இறங்கி நாங்க வரணும். அங்க வந்து அனைத்து அரசு பேருந்தும் நிறுத்துற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சார். நன்றி சார். என் பேர் மலருங்க சார். நான் இந்த பஞ்சாயத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வருஷப்பட்டி தள்ளி இருக்குதுங்க சார். எங்களுக்கு வாழ்கிற பள்ளிக்கூடம் எங்கள் ஊரில் இருக்கணுங்க சார். நாங்கள் அருந்துதிங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வேற்றுமை இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு எங்கள் ஊரில் எங்கள் வருஷப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஊரில் எங்களுக்கு வாழ்கிற பள்ளிக்கூடம் இருக்கணும்.
அதே மாதிரி பஸ் வசதி இல்லைங்க. 9 மணிக்கு போய் வைக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு 6 மணிக்கே கிளம்பினாதான் முடியுது. இப்போ பசங்களால எங்களால் அது மாதிரி அனுப்ப முடியலைங்க. அதனால எங்களுக்கு +2 வரைக்கும் இங்கே பள்ளிக்கூடம் வரணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் செஞ்சு தருவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்குதுங்க எங்களுக்கு. அதே மாதிரி சிறு தொழில் எங்களுக்கு வேணுங்க. முதல்லையே ஒரு சிறு தொழில் இருந்துச்சு, அது பாலடைஞ்சு போயிடுச்சு. அதனால இப்போ மகளிருக்கு எங்களுக்கு ஒரு சிறு தொழில் வேணுங்க. நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் அதே மாதிரி நாங்கள் கடவுளை பார்த்த மாதிரி உங்களை நாங்கள் நேரில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்குங்க. நீங்கள் எங்ககிட்ட வந்து எங்கள் இடத்துல இருந்து எங்கள் குறைங்களை கேட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்க. மகளிர் சுய குழு அவங்க இருக்குதுங்க. அதனால நாங்கள் எதுவும் சிறு தொழில் கொடுக்கலைங்க. எங்களுக்கு சுழல் நிதியும் வழங்கலைங்க. அவங்க சுழல் நிதியும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால இப்போ இருக்கிற அந்த சிறு தொழிலும் எங்களுக்கு ஒன்று வேணும்னு நாங்கள் கேட்குறேங்க. கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குதுங்க. ஆனால் கொடுக்கணுங்க. ஐயா, என் பேர் சத்யாங்க ஐயா. ஏமரசுப்பட்டியிலிருந்து பேசுகிறேங்க ஐயா. எங்கள் ஊருக்கு வந்து 100 வீட்டுக்கு அதிகமான வீடு வேணுங்க சார். ஆனால் எங்கள் ஊருக்கு வந்து இடம் வசதி அவ்வளோவா இல்லைங்க சார். எங்களுக்கு இடம் சமத்துவபுரம் மாதிரி எங்களுக்கு தனியாக இடம் எங்கேயாவது வாங்கி சமத்துவபுரம் வீடு கட்டி தரணுங்க சார். அதுவும் இல்லாமல் விவசாயிங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத அருந்ததிக்கு வந்து எந்த ஒரு சலுகையும் இல்லை, எந்த ஒரு தொழிலும் எங்களுக்கு இல்லைங்க சார். அதனால் நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்குறோங்க சார். ஐயா, என் பேர் வணக்கங்கய்யா. நான் பீமரசுப்பட்டில். பேர் கவிதா. எங்க கிராமத்தில் வந்து 60 குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருக்குதுங்கய்யா. நாங்கள் வந்து மனு வந்து 50 மனு கொடுத்துனுக்கிறோம். ஒன்று கூட ஸ்டெப் எடுத்து பண்ணலைங்கய்யா. எங்களுக்கு இடவசதியே இல்லைங்கய்யா. கூட்டு குடும்பங்களாக இருக்கிறோம். நாங்கள் வந்து அருந்ததியான்றதுனால யாரும் ஸ்டெப் எடுத்து எதுவும் பண்ண முடியலைங்கய்யா. நம்ம ஆட்சியில் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணுன்ட்டு நாங்கள் எங்களுக்கு விடுவு போடணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கணும். சரி, நன்றி. அங்கே யாரோ பேசணுமா? பேர் சொல்லுங்க. குருசாமி, டாக்டர் ஆஃப் பிரியா. அருந்ததி தெருவுல இருந்து வரேங்க சார். நான் பீமரசப்பட்டி. எங்க அருந்ததி தெருவில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. இது வரைக்கும் 4 டெத்தா எனக்குதுங்க சார். அதுவும் வந்து டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் டெத்தா இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு இது வரைக்கும் என்ன ஏதுன்னு கண்டுக்கல. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சார். நான் வந்து அரூர். நீங்க வந்திருக்கீங்கன்றனால வெயிட் பண்ணி உங்களை பார்த்துட்டு போலான்னு நான் இது என் குறைய சொல்லிட்டு போலான்னு இருக்கிறேன். என்ன மாதிரி அப்பாக்கள் இல்லாத எத்தனையோ குடும்பம் வந்து எங்க ஊர்ல இருக்கிறாங்க. இதுக்கு மேல வந்து அப்பாக்கள் இல்லாத குடும்பம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு அந்த ஊர் விட்டு வேற இடத்துல வந்து எங்க சொந்த பந்தத்துக்கான இட வசதி வந்து நீங்க செஞ்சு தரணும். நாங்க அறுதியதரன்றனால எங்களுக்கு யாரும் எந்த சலுகையும் பண்றதும் இல்லை, எங்களை கண்டுக்கிறதும் இல்லை. அதனால தயவு செய்து எங்க அப்பா வந்து டிஎம்கேல வந்து பெரிய அண்ணாக்க ஒரு 10 பேர் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாக்க ஓட்டு பண்ற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு லெவல் இருந்தது. ஆனா எங்க குடும்பத்தை வந்து ரொம்ப சின்னாபண்ணம் பண்ணி சீரழிச்சிட்டாங்க. ஆனா அது நாங்க சொல்ல விரும்பல. இருந்தாலும் எங்க மாதிரி திருப்பியும் வேற ஒரு குடும்பம் ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க சொன்னீங்க வந்து கோயிலுக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னாக்க சாமி வந்து ஊர்வலமா எடுத்துன்னு வரும்போது ஒரு வீட்டுக்கும் வந்து தண்ணி வாங்கி தேங்காய் பழம் உடைச்சி கும்பிடுவாங்க. அதுவா நீங்க தான் எங்க கடவுள்னு நினைச்சு எங்க குறைய சொல்றோம். நீங்க தயவு செஞ்சு நான் வந்து கிருஷ்ணகிரியில பிறந்து கிருஷ்ணகிரியில தான் வளர்ந்தேங்க சார். என்னை கொடுத்தது வந்து இங்க சந்தப்பட்டி. நான் இருக்கிறது வந்து அரூர். இந்த ஊர்ல வந்து குறைய சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இருந்தாலும் என்ன மாதிரி அப்பாக்கள் இல்லாம எத்தனையோ குழந்தைகள் வந்து மறுபடியும் அந்த சந்திப்பை வந்து எதிர்கொள்ள கூடாதுன்றதுக்காக இதை வந்து உங்க காலடியில சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய சொந்த பந்தத்துங்களுக்கு வந்து வேற இடத்துல தயவு செஞ்சு எங்களுக்கு இட ஒதுக்கீடு செஞ்சு தந்துடுங்க. நாங்களும் எத்தனை வருஷமா இருந்து 50 வருஷமா இருந்து கேட்குறோங்க சார்.
இது வரைக்குமே யாரும் அந்த ஸ்டெப்பை எடுத்துக்கவே இல்லை. எங்க குழந்தை, எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆகுது. எங்க அப்பா டெத் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஆனா எங்களுக்குன்னு எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதான் ஒரு கிராமம் நல்லா இருக்கும், ஒரு கிராமம் நல்லா இருந்தாதான் ஒரு நாடு நல்லா இருக்கும். ஆனா எங்க சொந்த பந்தத்துல எந்த குடும்பமும் நல்லா இருந்ததா இதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து விவசாயம் நல்லா இருக்கணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு எஜுகேஷன் லோன் தள்ளுபடி ஆகணும்னு நினைச்சாங்க. எங்க உயிரே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வேற இடத்துல வந்து வச்சிடுங்க, எங்களுக்கு இடம் ஒதுக்கீடு பண்ணி எங்க மக்களை வந்து, எங்க அருந்ததியர் மக்களை வந்து வேற எங்கேயான வச்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் எங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்க இத வந்து நான் சொல்றத வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு எறும்பா நினைச்சு எங்களுக்கு இது வழிவகு தரணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி சரி, நன்றி. நீங்க பேசு. எங்கள் கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைவர், வருங்கால முதல்வர் அவர்களுக்கு எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பேருமா? எனது பெயர் எம் ரஞ்சனா. எங்கள் கிராமத்துக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து பழுதடைஞ்சு போயிருக்கிறதுனால நாங்கள் வந்து 20 கிலோமீட்டர் தூரம் தள்ளி கூத்தாடிப்பட்டியில் போய் மருத்துவமனை பார்த்து சிகிச்சை பெற வேண்டியதாக இருக்குது. அதனால் அதை சீக்கிரம் பழுது பார்த்து ஒரு டாக்டர் வந்து அதுக்கு கம்பல்சரியாக போடுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. முன்னாடி அனுப்புங்க, மைக்க முன்னாடி அனுப்பு. சார் என் பேர் சத்யாங்க சார், சமத்துப்புறத்துலேருந்து வரேன் சார். எங்கள் ஊருக்கு சமத்து போகிறதுக்கு பால்ரப்பள்ளி பேபி ஸ்கூல் வேணுங்க சார். எங்கள் பசங்கள்லாம் பஸ் ஏறி வெளாம்பட்டிக்கு தாங்க சார் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எங்களுக்கு சமத்து போகிறதுக்கு ஒரு ஸ்கூல் வேணுங்க சார். சரி பேசணுமா? ஹலோ, அங்க நான் தெங்கரைக்கோட்டை டி துறிஞ்சியல்லி கிராமத்தில் வந்து வருகிறேன். என் பெயர் பாரதி. யார் பேசுறது? கொஞ்சம் தள்ளுங்க. இங்க இங்க பேசுறது யாருன்னு? கழக நண்பர்களுக்கும் நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? நான் கிளை செயலாளர். நீங்க பேசக்கூடாது, பொதுமக்கள் தான் பேச. கிளை செயலாளர் வேண்டாம், கட்சி கூட்டம் இல்லது. மைக் கொடுத்துருங்க, பொதுமக்கள் தான் பேசட்டும். நீங்களாம் எங்கள்கிட்ட எப்போ வேணா பேசலாம். சார் இதுலையா? பேசு. பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாலா. என் பேர் சாலா. நான் மொரசப்பட்டிலேருந்து வரேன். எங்க ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையமே இல்லை. அதனால 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்துருச்சு காய்ச்சலால. ஸோ அப்புறம் பேபி ஸ்கூல் இல்லை, அதையும் ஏற்பாடு பண்ணி தரணும். அவ்வளோதாங்க ஐயா. யார் யாரு இன்னைக்கு சூரிய உதயத்தை பார்க்கல, கண்டிப்பா இப்ப பார்த்துக்கோங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை வந்து கலைஞர் ஐயாவை பார்க்கணுன்றது. ஆனா அது பார்க்க முடியல, என்னால பேசவே முடியல. ஆனா இப்போ உங்களை பார்த்ததுனால அந்த குறை நிறைவேறிடுச்சு. அவ்வளவுதாங்க ஐயா. சரி சரி, நன்றி நன்றி. அங்க பேசணுமா? மைக் அங்க விடும். தள்ளுங்க. நீ யாரு தம்பி? என்ன பேச? நீங்க யாருன்னு? நிர்வாகியா நீங்க? கட்சி நிர்வாகியான? பேசாம இருங்க அப்போ. நீங்க ஹலோ ஐயா, வருங்கால முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மலர்விழி. முதன்மை தொழிலாக விவசாயத்தையே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு மரவள்ளி கிழங்குக்கு ஒரு நிர்ணய விலை தேவை, கால்நடை மருத்துவமனை அவசியம் தேவை. அவ்வளவுதான். சரிங்க சார். சரி, நீங்க பேசணுமா? யாரு பேசணும்? அப்படியே பேசுமா. பேர் சொல்லுங்க. பி மொரசப்பட்டிங்க. என் பேர் பழனிமா. ஆனால் கலைஞர் ஆட்சியில் வந்து அங்கங்கே சமத்துப்புறம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அங்கே சுண்டாங்கிப்பட்டிலையும் சமத்துப்புறம் கொடுத்துருக்குறாங்கன்னா ஆனால் இந்த கட்சிக்காக யாருக்குமே கொடுக்கல. சும்மா இருந்தவங்களுக்கு தான் பணம் வாங்கி வீடு கொடுத்தாங்க. இப்போ விற்று திட்டுறாங்க.
ஆனா நாங்க கட்சிக்காக எனக்கு 18 வருஷத்துல இருந்து நான் கலைஞர் ஆட்சியில நாங்க கட்சியிலாக இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து ஒரு வீடு தரலன்னா அட்லீஸ்ட் ஒரு கார்டு ஒரு காலண்டர் தர மாட்டேன்றாங்க. நான் வெளாம்பட்டில 200 ரூபாய்னா கூட நாங்க காலண்டர் வாங்கி வீட்டுல வைக்க எங்களுக்கு முடியும். இருந்தாலும் காலண்டர் 300-400 காலண்டர் வெளாம்பட்டில கார்ல வந்து கொடுத்தாங்க. நாங்க அப்பே போய் கேட்டோம், ஒரு காலண்டர் தர மாட்டேன்ட்டாங்க. ஆனா முன்ன நிக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அவங்க தான் செய்யறாங்க, அவங்களுக்கு தேவையானது தான் செய்யறாங்க. இந்த அறுதிகளுக்கு யாருக்கும் எதுவும் செய்ய கிடையாது. நாங்க இதுவரைக்கும் எனக்கு பிரகாஷ் அண்ணா தம்செட்பட்டி பிரகாஷ் அண்ணா அவங்க அப்பா பிரசிடண்டா வரும்போது இந்த பி மோர்சப்பட்டிக்கு இடம் தராங்க, வீடு கட்டி தராங்க. ஒண்ணுமே கட்ட முடியல இது வரைக்குமே. அக்கா வேடாமக்கா வந்தாங்க, கார்ல வந்து ஓட்டு கேட்டாங்க. நான் எல்லாம் செய்யறேம்மா, உங்களுக்கு எல்லாமே செய்யறேன்னு கேட்டாங்க. ஆனா கார்ல வந்து கேட்கும் போது ஓட்டு போட்டோம். ஆனா திருப்பும் போய் அக்கா எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னா அன்னைக்கு பார்த்த முகம் இன்னைக்கு தான் பாக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்ய கிடையாது. ஆனா எங்க தளபதி அண்ணா உடன் பிறப்பு அண்ணா எங்களுக்கு வந்து பி மோர்சப்பட்டிக்கு எங்க வேணும் சேர்ந்தாலும் அந்த பி மோர்சப்பட்டி விட்டு எங்க வேணும் சேர்ந்தாலும் எங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுங்க. நான் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்க பேருமா? உங்க பேர் மணியம்மா, பழனியம்மா. முடிஞ்சிருச்சா? வேற யாரும் பேச வேண்டியது இல்லையா? அந்த அம்மா பேசுறாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. எங்கள் வருங்கால தலைவர் தளபதி அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகி செற்றப்பட்டி, எங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். நாங்கள் விவசாயத்தையே நம்பி இருப்பதால் எங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். பின்பு தானிய விலை கூட வேண்டும். ஏன்னா நாங்கள் தானியங்களை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ தானிய விலைகளை வந்து உயர்த்த வேண்டும். நன்றி. பக்கத்தில் அப்படியே கொடுங்க. அங்க யாரை பேசுறாங்க? வணக்கம் ஐயா, என் பெயர் சுகன்யா எஸ். எங்களுக்கு கால்நடை மருத்துவமனை வேண்டும். 15 கிலோமீட்டர் தள்ளி தான் கால்நடைகளே கொண்டு போய் பார்த்துக்கிறோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பாக கால்நடை மருத்துவமனை வேணும். அப்புறமா இங்கே துணை சுகாதார நிலையம் தான் இருக்குது. அதுக்கு வந்து நர்ஸுங்க மட்டும்தான் வருவாங்க. ஒரு டாக்டர், MBBS டாக்டர் கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும். தேங்க்ஸ். நன்றி. மைக்கு வாங்கிடுங்க, போதும். மைக் அனுப்பிச்சிருங்கம்மா. ஏற்கனவே பேசல, நீங்க பேசலையா? இந்த இவங்கள்ட்ட கூட இவங்கள்ட்ட. ஹலோ ஐயா, வணக்கம். நீங்க எங்க மண்ணு மெரிச்சதுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணி இருக்கணும். பேரு சுதா. நாங்க ஒரு விவசாயிங்க. நாங்க செய்யற தொழில் வந்து பருத்தி, கிழங்கு, எந்த ஒரு இதுக்குமே ஒரு அது விலை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு விளைஞ்சாலும் அவங்க வந்து நிறைய பண்றாங்க. அந்த இது மாறணும். குச்சி, கிழங்கு, பருத்தி எந்த விவசாயம் பண்ணாலும் அவங்க வந்து தான் எங்க இவ்வளவுதான் விலை கொடுத்தா கொடுங்க, கொடுக்காப்படி போங்கன்றாங்க. நாங்க வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதே நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டோங்கன்னா இவ்வளவுதான்மா விலை, நீங்க வாங்கினா வாங்க, வாங்கினா போங்க அப்படின்றாங்க. கடன் வாங்கி விவசாயிங்க தான் பண்றோம். அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க, எங்களுக்கு அதுதான் முக்கியம். பஸ் வசதி ஒரே பஸ் வருது, ஒரே டைம் 10 மணிக்கு வருது, அவ்வளவுதான். பஸ் வசதி இல்லை. அதை வந்து இன்னொரு பஸ் எங்களுக்கு பண்ணி கொடுங்க வசதி. அவ்வளவுதாங்க ஐயா. சரி, அவங்களுக்கு பின்னாடி இல்லம்மா, நீங்க பேசணுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு வந்து எங்கள் குறையை தீர்க்க வந்து உங்களை நேரடியாக பார்க்கறதுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. உங்க பேருமா? என் பேர் பி மொரசப்பட்டி. என் பேர் கனகா. ஆமாங்க. ஓம் சக்தி கோயில் போனா கூட கியூ நின்று பாக்குறேங்க, செலவு பண்ணிட்டு போய். ஆனா உங்களை நேரில் வந்து பாக்கிறதுக்கு ₹1 செலவில்லாம வந்து பாக்குற ரொம்ப சந்தோஷங்க.
அதே மாதிரி எங்கள் குறை வந்து என்னன்றா எங்கள் ஊரில் வந்து இடவசதி இல்லை, அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் பொண்ணு 12வது படிக்குது. இப்போ வந்து 2 வருஷமாகவே இங்கேருந்து பனந்தோப்பு நடந்து போயிட்டு தான் நடந்து வராங்க. ஏன்னா 15ஆம் நம்பர் பஸ் மட்டும் தாங்க எங்கள் ஊரில் இருக்குது. அதனால் மெயின் வந்து எங்களுக்கு பஸ் வசதி வேணுங்க. அதை நீங்கள் மெயினாக செஞ்சு கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்குது, செய்யணுங்க. ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் கட்சியில் தான் இருப்போங்க. எங்கள் பையன் இவ்வளோ தான் இருக்காங்க. இன்னும் கூட உங்கள் கட்சி என்ன அவன் தீவிரமாக இருக்கானா நீங்கள் செய்யணுங்க. காலங்காலத்துக்கு நீங்கள் தாங்க எங்களுக்கு முதலமைச்சராக வரணும். அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து பாத்ரூம் வசதி பாதி கட்டி கொடுத்துட்டாங்க, பாதி அப்படியே நிலுவையில் இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்தல ரொம்ப மிக மகிழ்ச்சிங்க. இங்கே கூட கடைசியாக பேசுவாங்க. உங்கள் பேருமா? கவிதா. ஐயா வணக்கங்க ஐயா. நான் அரூர்லேருந்து தஸ்லிமா பேசுகிறேங்க ஐயா. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க குறைய சொன்னாங்க ஐயா. எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க உரிமை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு உரிமை, ஓட்டு உரிமை இருக்குங்க ஐயா. யாருமே இந்த இப்போ வர ஓட்டில் 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காத அவங்கவுங்க ஓட்டு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேங்க ஐயா. இதுதாங்க ஐயா என் ஆசை. அப்புறமாங்க ஐயா, நான் அரூரில் வந்து அப்பப்போ இந்த தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குங்க ஐயா. அதை கொஞ்சம் பார்க்கணுங்க ஐயா. அவ்வளோதாங்க ஐயா. உங்கள் பேருமா? என் பேர் தஸ்லிமாங்க ஐயா. தஸ்லிமா. இங்கே கூட கடைசியாக பேசி முடிக்கட்டும். போதும், இதோட கொடுத்துரும். இங்கே மைக்கு வாங்கி கொடு. என் பேர் கவிதா. கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாரும். என் பேர் கவிதா. நான் ஊத்தாங்கல்லிருந்து வரேன். நாங்கள் கிணறு வேலை செய்கிறவங்க. எனக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப வயசானவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும். எந்த குறையும் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும். சின்ன சின்ன பிள்ளைங்க கூட எப்படி கூட முன்னேறி வந்துடுவாங்க. ரொம்ப வயசானவங்க வந்து சாப்பாடு இல்லாமல் அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எல்லா சலுகையும் செய்யணும். எல்லா இடத்துலையுமே எல்லாமே அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அப்பா அம்மா எல்லாமே அவங்கள பார்த்துக்கணும். என்னோட முக்கியமான கருத்து அதுதான். உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து சாமியை விட உங்களை பார்த்தது எனக்கு சாமியை பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் மைக்கு வாங்க, மைக்கு வாங்க. கொஞ்சம் என்ன நேரம் ஆயிடுச்சு. 20-22 பேர் பேசிட்டாங்க. கூட கூட அதெல்லாம் கட்சிக்காரங்க யாரும் வேண்டாம், பேசாம இருங்க. தளபதி ஐயாவுக்கு வணக்கம். என் பெயர் தாரணி. நான் வந்து மரப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். சனிக்கிழமை 9:30 மணிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் மரப்பூர்லேருந்து சேலத்துக்கு வரவில்லை. அவ்வளோதான் ஐயா. என்னுடைய ஆட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் போதும் நிறைய பேர் பேசியாச்சு. மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மொத்தம் 23 பேர் பேசியிருக்கிறீங்க. நான் 10 பேர் தான் அலோவ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு இருந்த ஆர்வத்தையும் உங்களுக்கு இருந்த அந்த உணர்வையும் பார்த்துட்டு சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 23 பேர் இங்கே பேசியிருக்கிறீங்க. பேசினவங்க பேரெல்லாம் கூட நான் குறித்து வச்சிருக்கிறேன். இந்திரா காந்தியில் தொடங்கி பாரதி, நிலா, மாசிலாமணி, அபிநயா, ஷகிலா, தமிழ்ச்செல்வி, கனிமொழி, மலர், சத்யா, கவிதா, பிரியா, ரஞ்சனா, சத்யா, மாலா, மலர்விழி, பழனியம்மாள், சுகன்யா, சுதா, கனகா, தசிமா, கவிதா, சிறுமி தாரணி. ஆக 23 பேரும் என்ன சொல்லணுமோ மற்றவங்க சொன்னதை நினச்சிக்கிட்டு இருக்க தான் சொன்னாங்க. ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லல. சில பேர் பேசுறதுக்கு இன்னும் விருப்பம் இருக்குது. ஆனால் இப்போ ஏற்கனவே பேசின சப்ஜெக்ட் தான் பேச போறீங்க, ஒன்றும் புதுசாக இல்லை. ஆக இந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டம் நடக்குதுன்னு நான் தொடக்கத்தில் சொன்னேன். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். முறையாக நியாயமாக நடத்த வேண்டிய நேரத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருந்தாங்கன்னா இது மாதிரி கூட்டத்தை
நடத்த வேண்டிய அவசியமே நமக்கு வந்திருக்காது. ஏன்னா இது உள்ளாட்சி அளவில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை, உள்ளாட்சி துறையின் மூலமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள். ஊராட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருந்திருந்தா, இந்த கிராமத்துக்குன்னு ஒரு தலைவர் இருந்திருந்தா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமா தீர்த்து வைக்க முடியும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத காரணத்தினாலே மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை கூட இன்னும் தரல. ஆகவே இதெல்லாம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் ரொம்ப சுலபமா தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷமா இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவே கிடையாது. ஒருவேளை இருந்திருந்தா அது திமுகவா அதிமுகவா எந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ இருந்திருந்தா ஓரளவுக்கு தீர்த்து வச்சிருக்க முடியும். சட்டமன்றத்தில் பேச முடியுதா ஒரு வருஷமா இந்த ஊரை பத்தி, இந்த கிராமத்தை பத்தி, இந்த தொகுதியை பத்தி பேச முடியல. அதை பத்திலாம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபடலை, அதை பத்தி கவலையும் படலை. ஆக என்ன பிரச்சனையை சொன்னீங்க? பெரும்பாலும் சொன்னது பட்டா பிரச்சனை, குடித்தண்ணீர் பிரச்சனை, சுடுகாடு பிரச்சனை, அதே மாதிரி கடன் தள்ளுபடி செய்யணுங்கிற பிரச்சனை. அந்த கடனை விவசாய கடன் மட்டும் இல்லை, கல்வி கடனையும் தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற பிரச்சனை. சமத்துவபுரம் எந்த நிலையில் இருக்கிறது? ரேஷன் கடை இல்லை, பஸ் பிரச்சனை, பஸ் வேணும். அதே மாதிரி பள்ளிக்கூட கட்டிடங்கள் வேணும், உயர்நிலை பள்ளிகள் வேணும், ஆண்கள் பள்ளிகள் வேணும், மருத்துவமனைகள் வேணும், பேருந்து வசதி வேணும். அதே போல அருந்ததி சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள், பல பிரச்சனைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், கால்நடை மருத்துவமனை தேவை, இப்படி பல கழிப்பிட பிரச்சனை. நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாத நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பல பிரச்சனைகளை, இதெல்லாம் சொந்த பிரச்சனைகள் இல்லை, ஊர் பிரச்சனை, பொது பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை, உங்க ஊர் பிரச்சனை. ஆக அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏதோ அரசு தான் திட்டங்களை தீட்டி பல கோடி ரூபாய் அதுக்காக நிதி ஒதுக்கி அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது உள்ளூரில் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா அந்த மக்கள் பிரதிநிதி மூலமாக, ஊராட்சி தலைவர் மூலமாக இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிருக்க முடியும். அதை செய்ய முடியாத நிலை. அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையா உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நாம் நடத்துவதற்கு உறுதி எடுத்திருக்கிறோம். இங்க விவசாய கடனை பத்தி சொன்னீங்க, கல்வி கடனை பத்தி சொன்னீங்க. இந்த கல்வி கடனை பத்தி சொல்லணும்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கூட திமுக கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருந்தோம். அந்த தேர்தல் அறிக்கையில தெளிவாக சொல்லியிருக்கோம், திமுக வெற்றி பெற்றா மத்தியில் நாம் ஆதரிக்கக்கூடிய ஆட்சியை அமைஞ்சிட்டா அந்த ஆட்சியை பயன்படுத்தி மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு போட்டியிட்ட நேரத்தில் அதை வெற்றி பெற வச்சிங்கன்னா நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம், அல்லது ஆட்சியை நாங்கள் வலியுறுத்துவோம், வற்புறுத்துவோம் என்று சொல்லி கல்வி கடனை உடனடியாக நாங்கள் ரத்து செய்கிற முயற்சியில் ஈடுபடுவோம்னு தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே. இப்போவும் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, இந்த தேர்தல் அறிக்கையில் அதை தான் சொல்ல போகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சி மத்தியில் வந்துட்டா அதை பயன்படுத்தி கொண்டு வங்கிகளில் கல்விக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வோம் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விவசாய கடனை பற்றி சொன்னீங்க, நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. 2006 கலைஞர் அவர்கள் தேர்தலை சந்திச்சப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பல உறுதிமொழிகளை சொன்னோம். கலைஞர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. அதில் என்ன சொன்னோம்னா, விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை திமுக ஆட்சிக்கு வந்தா தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொன்னோம். ஆட்சிக்கு வந்தோம், அதை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோம், கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார், நாங்கள் எல்லாம் அமைச்சர்களாக பொறுப்பேற்றோம். ஆட்சிக்கு வந்து பதவியேற்பு விழா சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. நடக்கிறப்பவே தலைவர் வந்து கோட்டைக்கு கூட போகல, பதவியேற்பு முடிச்சுட்டு கோட்டை கூட போகல. கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்பையே அந்த பதவியேற்பு விழா மேடைக்கு கொண்டு வர வச்சு அங்கே கையெழுத்து போட்டார். நாங்கள் கையெழுத்து போட்டப்போ நாங்களாம் ஆச்சரியப்பட்டோம். முதல்ல நாங்கள் நம்பவே இல்லை, எப்படி முடியும்னு நாங்கள்லாம் கொஞ்சம் வியப்பாக இருந்தோம். ஏன்னா 1 கோடி 2 கோடி இல்லை கடன், 7000 கோடி ரூபாய் கடன். ஆக 7000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய கடனை எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் நாங்களாம் கொண்டு நினச்சோம். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அது திமுக காரங்க மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சியும் வாங்கியிருக்கு, எல்லா கட்சிக்காரங்களும் வாங்கியிருக்காங்க கடன். அதில் அதிகமாக வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக காரன் தான் அதிகமாக வாங்கியிருக்கிறான். அதனால திமுக காரங்க ஒன்றும் பிரோஜனம் இல்லையே, அதிமுக காரன் தானே அதிகம் லாபம் அப்படின்னு நாங்கள்லாம் கூட எங்கள் எண்ணத்தை சொன்னோம். உடனே கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் திமுகவா அதிமுகவா காங்கிரஸா கம்யூனிஸ்டா பாமக எனக்கு கவலை இல்லை, அவன் விவசாயி, தமிழ்நாட்டினுடைய விவசாயி, நம்முடைய முதுகெலும்பு வந்தான் அப்படின்னு 7000 கோடி ரூபாய் கடனை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி பண்ணார் கலைஞர். இன்னொன்று நீங்கள் மறந்துடக்கூடாது, 89ல் நாம் ஆட்சிக்கு வந்தோம். ஆக ஆட்சிக்கு வந்தப்போ அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ தேர்தல் உறுதிமொழியெல்லாம் கிடையாது, வாக்குறுதியெல்லாம் கிடையாது, தேர்தல் அறிக்கையிலலாம் சொல்லலை. அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய ஆட்சி நடக்குது. எம்ஜிஆர் ஆட்சி நடக்கிறப்போ இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு போராட்டமே நடத்தினாங்க. என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மின்சாரம், அந்த மின்சார கட்டணத்தை குறைக்கணும். அது எவ்வளவு தெரியுமா? 1 பைசா குறைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்தாரே நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலேயே அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க கிளர்ந்து எழுந்து நடந்துச்சு. திருச்சியில் அவரை போட்டு மறியல் நடத்தினப்போ, ஆர்ப்பாட்டம் நடத்தினப்போ தடியடியை நடத்தி அவர் போலீஸை வச்சு அடித்து, அதுக்கு பிறகு மருத்துவமனையில் கொண்டு போய் போட்டு கைது செய்து மருத்துவமனையிலே படுக்க வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. 89 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு. 1 பைசா குறைக்கணும்னு நடத்தின போராட்டம் குறைக்கல. அப்போ அந்த ஆட்சி 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். 90 சட்டமன்றத்தில் அறிவிச்சார் கலைஞர். எம்ஜிஆர் ஆட்சியில் போராடினீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, உண்ணாவிரதம் இருந்தீங்க, மறியல் ஈடுபட்டீங்க, தடியடி வாங்கினீங்க, நாராயணசாமி நாயுடு கைது செய்யப்பட்டார். ஆனால் 1 பைசா குறைக்கல. ஆனால் திமுக இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ யாரும் போராடல, ஆர்ப்பாட்டம் நடத்தலை, உண்ணாவிரதம் இருக்கல, மறியல் ஈடுபடலை, பேரணி வரல, கோரிக்கை மனு கூட சொல்லலை, சட்டமன்றத்தில் கூட யாரும் இதை பற்றி பேசலை. ஆனால் எல்லாரும் எந்த பிரச்சனையும் சொல்வதற்கு முன்பே நானே சொல்லுகிறேன், 1 பைசா குறைக்க வேண்டும் போராடினீங்க. இப்போ திமுக ஆட்சி, என்னுடைய ஆட்சி நடக்குது. கலைஞர் சொல்லுகிறார், இனிமே விவசாய பெருங்குடி மக்கள் மின்சாரத்துக்காக 1 பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை, இலவச மின்சாரம்னு அறிவிச்சார். இதெல்லாம் கலைஞருடைய ஆட்சி, திமுக ஆட்சி. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, மத்தியிலேயும் ஒரு ஆட்சி நடக்குது. இதே விவசாயிகள் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இன்றைக்கும் டெல்லியில் போய் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிச்சை எடுக்கிற போராட்டம், ரோட்டில் படுத்து உருள்ற போராட்டம், இன்னும் கூட வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அரை நிர்வாண போராட்டம், நிர்வாண போராட்டம்லாம் கூட நடத்திட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினதாக செய்தி உண்டா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது அந்த இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 1 வார காலமாக எங்கே பார்த்தாலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓய்வூதிய பிரச்சனையை மையமாக வச்சு, அதுவும் ஜெயலலிதா முதலமைச்சராக வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் அவங்க தந்த உறுதிமொழி, 2016 அவங்க தேர்தலை சந்திச்சப்போ ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க, நான் ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றி கொடுக்குறேன்னு. அந்த கோரிக்கையை எடுத்து வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஆட்சி நிறைவேற்ற முன் வரல. சரி, நிறைவேற்ற வேண்டாம், போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளிக்கு போக முடியல, பள்ளிக்கூட மாணவர்கள் இன்றைக்கு கல்வி கற்க முடியல. ஆக இன்றைக்கு நாடு முழுவதும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக அந்த அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை கூப்பிட்டு, அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு தான் கேட்குறாங்க. நிறைவேற்றி கொடுங்கன்னு கூட சொல்லலை. இது சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கணும், கல்வித்துறை அமைச்சரை சந்திக்கணும் என்று கேட்கிறார்கள். அதற்கு கூட டைம் கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சியில் இருக்கிறாங்க? ஆக இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, விவசாயிகள் ஒரு பக்கத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நெசவாளர்கள் ஒரு பக்கத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தூத்துக்குடியில் தெரியும் உங்களுக்கு, ஒரு ஸ்டெர்லைட் ஆலை, அந்த ஆலை செயல்பட்டால் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கொடிய நோய், புற்றுநோய், கேன்சர் வந்துடும். ஆகவே அதை மூடணும்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை அழைச்சி அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தா அந்த தூத்துக்குடியில் ஒரு கலவரம் நடந்திருக்குமா? கலவரம் நடந்த காரணத்தினால என்ன நடந்துச்சு? 13 பேர்
துப்பாக்கி குண்டுல சுடப்பட்டிருக்கிறாங்க. அது திட்டமிட்டு நடந்திருக்கு. ஏதோ தடியடி நடத்தி அதன் மூலமா கீழே விழுந்து போய் இறந்தாங்களாம் இல்லை. துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்கிறாங்க. குறிபார்த்து காக்கை குருவிகளை சுடுவதை சுட்டிருக்காங்க போலீஸ்காரங்க. எங்க கொடுமை இது மாதிரி எங்க நடந்திருக்கு? 13 பேர் செத்துருக்கிறாங்க. ஆக அது ஒரு கட்டம். இப்படி எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், எல்லா தரப்பு மக்களும் போராடிக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் அவங்க கவலைப்படல. அவங்க கவலையெல்லாம் தொடர்ந்து எப்படி ஆட்சியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. ஜெயலலிதா மறைந்தார். மறைந்ததற்கு பிறகு அவரிடத்துல கட்சியில் பிளவு வந்துச்சு. 2 அணி 3 அணின்னு பிரிஞ்சுது. ஆக பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த எம்எல்ஏக்களை கட்டி காப்பாற்றினாதான் நம்ம ஆட்சியில் இருக்க முடியும். எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா ஆட்சியில் இருக்க முடியாது. அதுக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது, கமிஷன், பணம், ஊழல், லஞ்சம் அப்படின்னு கோடி கோடியாக அது ஒரு பக்கம். அதனால இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கரப்ஷன். எந்த வேலை எடுத்து பொதுப்பணித்துறை எடுத்துக்கிட்டா கரப்ஷன், கல்வித்துறை எடுத்துக்கிட்டா கமிஷன், டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிட்டா கரப்ஷன், பணிமாற்றம் செஞ்சா கரப்ஷன், ஏதாவது ஒரு டெண்டர் எடுத்தா கமிஷன், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆக கமிஷன், கரப்ஷன், கரப்ஷன் மட்டும் இல்லை, ஜெயலலிதாவுடைய மரணமே ஒரு மர்மமான நிலையிலே நடந்திருக்குன்னு இப்போ செய்தி வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்னதான் ஜெயலலிதாவுக்கு நமக்கு எவ்வளோ கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை ரீதியில், லட்சிய அடிப்படையில், அரசியல் ரீதியாக எவ்வளோ மாறுபாடுகள் நமக்கு அவங்களுக்கு பகை இருக்கலாம், அது வேற. ஆனால் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மறைந்திருக்கிறார். கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் தான், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் தான். இப்போ முதலமைச்சராக இல்லை. மறைந்தப்போ அவர் முதலமைச்சராக இல்லை. அவருக்கு வயது மூப்பின் காரணமாக உடல் தளர்வு அடைந்து மூப்பின் காரணமாக உடல் நலிவுற்று வீட்டிலே ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக கட்சி பணி ஆற்ற முடியல. அதனால வேறு வழி இல்லாமல் அவர் ஆற்ற வேண்டிய அந்த பணிகளை ஓரளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செஞ்சு நான் செயல் தலைவராக நான் இன்றைக்கு பொறுப்பேற்றேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நாளாக மிக மோசமான நிலையில தலைவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு மருத்துவமனையை கொண்டு போய் அனுமதிச்சோம். அனுமதிச்சுட்டு முறையா சொல்றோம், என்ன உடம்பு, என்ன நிலை, எப்படி உடல்நலம் இருக்கு, எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் கடைசி நாள் வரைக்கும் அவருடைய உடல்நலத்தை பற்றி காலையில ஒரு அறிவிப்பு, மாலையில ஒரு அறிவிப்பு, தலைமை கழகத்தின் சார்பில் நானே சொன்னேன், மருத்துவர் குழுவும் அபிஷியலா அறிவிச்சது மருத்துவமனையின் சார்பில். இது கலைஞருடைய உடல்நலம் குறித்து நாம் செய்த அந்த நடவடிக்கை. முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தார். அவருடைய உடல்நலத்தை பற்றி யாருக்காவது உண்மை தெரிஞ்சுதா? சொன்னாங்க, ஒரு மந்திரி வெளியில வந்து ஜூஸ் சாப்பிட்டாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க, மோர் குடிச்சாங்க, இளநீர் குடிச்சாங்க, டிவி பார்த்தாங்க, காஃபி குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க. இப்போ கணக்கு வருது, இட்லிக்கு 1 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, வேதனையோடு சொல்றேன். ஆக இப்படி அவரவர்களுக்கு இஷ்டமான செய்தியை கொடுத்தாங்களே தவிர முறையா அறிவிப்பு வந்துச்சா அந்த அம்மாவுடைய உடல்நலத்தை பற்றி? கிடையாது. பேக்கெட்ல இன்னைக்கும் போட்டோ வச்சிருக்கிறானுங்க எல்லாம் மந்திரிங்க எல்லாம், அதிமுக காரங்கெல்லாம் இன்னைக்கும் அந்த அம்மா படத்தை வச்சிருக்கிறாங்க. ஒன்று நல்லா கவனிக்கணும், அந்த அம்மையார் குற்றவாளின்னு சொல்லி பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பு தந்து சிறையில் போய் அடைச்சி வச்சாங்க. பெங்களூர்லேயே அடைச்சி வச்சோன்னே முதலமைச்சர் பதவியிலிருந்து அந்த அம்மா விலகிட்டு அதுக்கு பதிலாக OPS முதலமைச்சராக கொஞ்ச நாள் இருந்தார். அப்படி முதலமைச்சராக அறிவிச்சது பிறகு பதவியேற்பு விழா நடந்துச்சு எங்க கவர்னர் மாளிகையில். அத்தனை பேர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட OPSலேருந்து கடைக்குட்டி மந்திரி வரைக்கும் பதவி ஏற்றுக்கிறப்போ எல்லாம் அப்படியே கண்ணீர் சிந்துனாங்க. எங்கேருந்து அழுதாங்கன்னு தெரியல. அப்படி பாசமலை சிவாஜி கூட தோத்து போயிடுவார். அப்படி அந்த மாதிரி அழுதாங்க. ஆனால் அந்த அம்மையார் மறைந்து இறந்து பண்ணதற்கு பிறகு பதவியேற்பு நடந்துச்சு அதே OPS தலைமையில். ஒருத்தங்கள்லையும் தண்ணி வரல. எல்லாம் மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே எல்லாம் படம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் பதவியை பிடுங்கினாங்க. சசிகலான்னு முதலமைச்சர்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு, அதனால் சசிகலா இல்லை, எடப்பாடின்னு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு தனக்கு பதவி இல்லையா, அந்த பதவி வேணுங்கிறதுக்கு இதே OPS மெரினால போய் அந்த அம்மா சமாதிக்கு முன்னாடி உட்காந்து ஆவியோட பேசினார, தியானம் பண்ணார. ஆக இந்த அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு சொன்னாரா இல்லையா? விசாரணை கமிஷன் அமைக்கணும் சொன்னது யாரு?
திமுக இல்ல, ஓபிஎஸ் சொன்னாரு. அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் அமைக்கிறேன் வந்து சேர்ந்துக்கொண்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. எடப்பாடி தான் புரோக்கர் வேலை பார்த்து, எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் புரோக்கர் வேலை பார்த்து இது மோடி தான் சேர்த்து வச்சாரு. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, கை குலுக்கி சேர்த்து வச்ச காட்சியெல்லாம் பார்த்தோம். ஆக அதற்கு பிறகு ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மையாரால் பயன்பெற்றவர்கள், பலன் பெற்றவர்கள், இது வரைக்கும் அந்த அம்மையார் இறந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இறங்குற கூட்டம் நடத்தியிருக்கிறாங்களா? முதலமைச்சராக இருந்து ஆளுங்கட்சி அதிமுக, கலைஞர் முதலமைச்சர் இல்லை, கலைஞர் மறைந்து இன்னைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு அவருக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் போங்க அவருடைய நினைவிடத்திற்கு, காலையில் ஒரு 10,000 பேர், மாலையில் ஒரு 10,000 பேர் வந்து தலைவருக்கு மரியாதை பண்ணிட்டு போறாங்க. அது கலைஞருக்கு கிடைச்ச பெருமை, நமக்கு கிடைச்ச பெருமை, இந்த தமிழ்நாட்டிற்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. அவருக்கு எத்தனை இறங்குற கூட்டம் நடத்தணும், நம்ம அவர் பேசக்கூடிய அளவுக்கு எத்தனை தலைவர்கள் வந்து பேசுறாங்க, வெளி மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பேசுனாங்களே, எல்லா மாநில தலைவர்களும் வந்தாங்களே. பிஜேபி தலைவர் நிதின் கட்கரி வரலையா? சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் வரலையா? கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரலையா? ஆக இப்படி எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், எல்லா கட்சியினுடைய தலைவர்கள், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து தலைவரை புகழ பேசினாங்களே. அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி வந்து தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சு பெருமைப்படுத்தலையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பாளையங்கோட்டையில நாம இறங்குற நிகழ்ச்சி நடத்தலையா? சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா நட்சத்திரங்கள், சினிமா கலை உலகத்தை சார்ந்தவர்களை அழைச்சி அவன் கோயம்புத்தூர்ல நிகழ்ச்சி நடத்தணுமே. திருச்சியில எல்லா பத்திரிகை உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் வந்து தலைவரை பற்றி பெருமையாக பேசினாங்களே. மதுரையில இலக்கியவாதிகளை வச்சு விழா நடத்தணும். பிரபல மருத்துவ நிபுணர்களை வச்சு சென்னையில தலைவருக்கு விழா நடத்தணும். வைஸ் சான்சலர் துணைவேந்தர்களை வச்சு விழா நடத்தணும். சிறுபான்மை சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய முன்னோடிகளை வச்சு விழா நடத்தணும். இப்படி பல விழாக்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஜெயலலிதா என்னதான் ஊழல் செஞ்சிருந்தாலும், என்னதான் ஆட்சி ஒழுங்கா நடத்தாம இருந்திருந்தாலும், அந்த கட்சி தான் இப்ப ஆட்சியில் இருக்கு. அந்த அம்மையார் தயவுல தான் இன்னைக்கு மந்திரியா உட்கார்ந்துருக்கிறாங்க, முதலமைச்சரா இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்காக ஓட்டு போட்டது. ஆனா இன்னைக்கு அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா படத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்ளை அடிச்சது மட்டுமா, கொலையே செஞ்சிருக்கிறாங்க கொடநாட்டில். பத்திரிகையில போடுறாங்களே, கொடநாடா கொலநாடா அப்படின்னு. 5 கொலை நடந்திருக்கு. யாருக்கு? உடந்த முதலமைச்சர் எடப்பாடி உடந்த. நான் சொல்லல. இன்னைக்கு ஆனந்த விகடன் எடுத்து பாருங்க, தலையங்க எழுதியிருக்கிறாங்க. தார்மீக பொறுப்பேற்று அவர் விலகணும், ராஜினாமா செய்யணும், விசாரணை முடிகிற வரையில ராஜினாமா செய்யணும்னு ஆனந்த விகடன் எழுதுறாங்க. மேத்யூ என்கிற ஒரு பிரபலமானவர், தெஹால்கோ என்ற ஒரு நிறுவனத்தினுடைய முன்னாள் ஆசிரியர், ஏற்கனவே பல ஊழல்களை கண்டுபிடித்திருக்கக்கூடியவர், பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த பங்கார லட்சுமணன் மீது ஊழல் வழக்கு குற்றச்சாட்டி ஜெயிலுக்கு போனவர். ஆக அப்படிப்பட்ட மேத்யூ என்ற ஒருவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். 5 கொலை நடந்திருக்கு. எதற்காக? இவங்களுடைய வீக்னஸ், அந்த அம்மையார் ஊழல் மூலமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய 2000 கோடி ரூபாய் பணம் போயஸ் இது கொடநாட் பங்களால் இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ரகசியங்கள் முழுமையாக அந்த அம்மையார் பென் டிரைவில் ரெக்கார்ட் பண்ணி பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அதை எப்படியாவது அங்கிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு கேரளாவிலிருந்து அடியாட்களை திரட்டி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ வாட்ச்மேன் தடுத்து இருக்கிறான். அந்த வாட்ச்மேனை கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை மறைப்பதற்கு இன்னும் 4 கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரங்களோடு வீடியோ படம் பிடிச்சு வெளியில விடுறாங்க. இதெல்லாம் வெளியில வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அசிங்கம், பெரிய அசிங்கம்னா ஊழல் செஞ்சு முதலமைச்சரை பார்த்துருக்கோம், ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போன முதலமைச்சர்களை பல மாநிலங்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரு கொலையை செஞ்சுட்டு ஒரு முதலமைச்சர் விரைவில் சிறைக்கு போகக்கூடிய நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது, ஆக இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றம் என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. எதை பற்றியும் கவலைப்பட போறதில்லை. இருக்கிற வரையும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எண்ணத்துல தான் இருக்கு. அவங்களுக்கே தெரியும் ஆட்சிக்கு நீ வர போறதில்ல. அவர் சொல்றாரு,
ஸ்டாலின் வந்து இப்போ கிராமமாக போறாரு. இது வரைக்கும் கிராமத்துக்கு போனாரான்னு? நான் போகாத கிராமமே கிடையாது. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ எத்தனை முறை பேருக்கு இதே மகளிர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, எத்தனை சுய உதவி குழுக்கு எத்தனை பேருக்கு நான் நின்றுக்கிட்டே மேடையில் நின்றுக்கிட்டே 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்றுக்கிட்டே இந்த சுழல் நிதியை கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்களா? இதே தருமபுரி மாவட்டத்தில் தானே மகளிர் சுய உதவி குழுவை கலைஞர் தொடங்கி வச்சார். இங்கே தானே முதல்ல தொடங்குச்சு. காரணம் என்ன? மகளிர் சுய உதவி குழு தொடங்குவதற்கு என்ன காரணம்? பெண்கள் தன்னம்பிக்கை பெற்றவர்களாக வாழணும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் பெண்கள் வாழணும், அவங்க காலில் அவங்க நிற்கணும். அந்த தன்னம்பிக்கை பெறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் அவர்கள் அந்த மகளிர் சுய உதவி குழு தொடங்கினார். 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேடையில் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக 5 முறை 6 முறை நான் போயிருக்கிறேன். துணை முதலமைச்சராக இருந்தப்போ, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ போய் மேடையில் நின்றுக்கிட்டு பக்கத்தில் அமைச்சர்கள் நிற்பாங்க, இந்த பக்கம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிற்பாங்க. 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் எதிர்க்க உட்காந்துருப்பாங்க. உட்கார வச்சிருப்போம் மகளிர் சுய உதவி குழு. ஒரு குழு மேலே வருவாங்க, மேடைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க, நின்றுக்கிட்டே கொடுப்பேன். நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்றுருப்பேன். பக்கத்தில் நிற்கிறவங்களாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் மாறி மாறி காணாமல் போயிடுவாங்க. கால் வலிக்கும் அவங்களுக்கு, பாவம் நிற்க முடியாது. ஆனால் தான் ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க சும்மா எப்படி எவ்வளோ நிற்க முடியும்? அங்கே சைடில் போய் டீ குடிச்சிட்டு இப்படி வருவாங்க. ஆனால் நான் முழுக்க நின்று கொடுப்பேன். என்னுடைய கடமையாக நினைச்சேன். கலைஞர் எனக்கு போட்ட உத்தரவு. சில தாய்மார்கள் வந்து எனக்கு எல்லாம் திருஷ்டிலாம் கூட கழிச்சிருக்கிறாங்க, கண்ணு பற்ற போகுது அப்படின்ட்டு. சில வயதான தாய்மார்கள் வந்து கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு எத்தனை முறை சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏன்பா நாங்கெல்லாம் உட்காந்துட்டு வரோம், நீ 9 மணிலேருந்து நின்றுட்டு இருக்க, மணி 1 மணி ஆச்சு 2 மணி ஆச்சு, கால் வலிக்கலையான்னு கேட்பாங்க சில தாய்மார்கள். அப்போ நான் சொல்லுவேன், அம்மா இதை கொடுக்குறப்போ உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குறேன், அப்போ என் கால் வலி தெரியாமல் போயிடுது அப்படின்னா. ஆக கலைஞர் கற்றுக் கொடுத்தது, கலைஞர் எங்களுக்கு பணியிட்டது. ஆக அந்த உணர்வோடு அந்த பணியை நம்ம செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு அதே மகளிர் சுய உதவி குழு பேங்க்கில் போனால் நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. இப்போ திமுக ஆட்சி இருந்தப்போ சுய உதவி குழுக்காக சுடல் நிதி, வங்கி கடன், மானியத்தோட கூடிய கடன், இதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறப்போ உட்கார வச்சு டீயை கொடுத்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அப்போ பேங்க் மேனேஜருங்க. ஆனால் இப்போ அது நடக்குதா? இல்லை. எங்கே போனாலும் இந்த குறைகள் சொல்கிறாங்க இன்னைக்கு தாய்மார்கள். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, எந்த நிலையிலும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மகளிர் சுய உதவி கூட இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு விடிவு காலம் வர முடியாத சூழ்நிலையை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளிங்கிறது இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி, திமுக ஆட்சிக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை நீங்கள் வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை, அந்த உறுதியை இந்த நிகழ்ச்சியில் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குறைகளை சொன்னீங்க, பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, அத்தனையும் நிறைவேற்றி தர நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதே நான் இருக்கிறேன், நீங்க அதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்ற அந்த உறுதியை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.